சாமி தான் கும்பிட்டுட்டீங்கல்ல, இப்பாவது வியாபாரத்தை ஆரம்பிங்களே. ஆமா, சாமி கும்பிட்டது இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. ஆனா அண்ணன் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அப்பதான் உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம். எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்க. காத்திருக்கிறதோ போறதோ உங்க இஷ்டம். ராத்திரி ஆனாலும் சரி, அண்ணன் வராம போடி பண்ண மாட்டோம். அண்ணன் வந்துட்டாரு. என்ன சந்தை வசூல் எப்படி இருக்கு? சந்தை உங்க பொறுப்புல இருக்கும்போது வசூலுக்கு என்ன குறைச்சல? அமோகமா இருக்குது. வணக்கமுங்க. வணக்கம். என்ன ராசு கடை காலியா இருக்கு? சரக்கும் இல்ல, வியாபாரம் இல்லைங்க. சந்தாவே கட்டல. அப்படியா? ஒரு 1000 கொடுங்க. சந்தை பணங்க அது. என்ற சொந்த பணத்துல. ஓ, இதுல 1000 ரூபாய் இருக்குதுங்க. முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க. சந்தா பணத்தை பரவ பாத்துக்கலாம். நல்லது. வரணுங்க. வாங்க. வணக்கம் ஐயா.
வணக்கம். அட அவசரப்படாதப்பா. விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே, அப்புறம் இடையில எவையா தானாவதே? அட கோவப்படாத, வேலை என்ன வரட்டும். என்ன வேலை வரட்டும்? யாரு அவன்? யாரு அந்த வேலை? நான் தான். ஓஹோ, இவன் தான் அந்த வேலைனா? என்னடா அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறேன்? ஏன்னா எனக்கா காத்திருக்க வேண்டாம், நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பின பலமுறை சொல்லிக்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வராம எப்படிங்க? அது சரி. மாடு வேணா நல்லா தான் இருக்குது. ஆமா, என்ன விலைக்கு பேசி முடிச்சீங்க? 1000 ரூபாங்க. 1000 தானா? ஏய், இந்த மாட்டை எங்க திருண்ண? என்னது? மாட்டை நான் திருடினேனா? ஆமா, கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். எப்படியா சொல்ற? யோ, இது நல்ல கறவை மாடு. இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்சபட்சம் 5000 போகும். அந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். உண்மையை சொல்லு, இதை எங்க திருடுன? நான் திருடுவேன், விப்பேன். அது கேட்க நீ யாருடா? உங்ககிட்ட என்ன பேச்சு? யோ, பணத்தடியா? டேய், என் மேலேயே கை வச்சிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. அடிக்காதீங்க. இது வேலம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும். இந்த சந்தையில இனிமே உன்னை பார்த்தேன் ஓடி போயிரு. பெரிய கொம்ப நாட்ட அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ணை கவிட்டு போறான் பாரு. வேடிக்கை பாத்துக்கிட்டா எப்படி குழப்ப போய் பாருங்க. போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அத புனிதமா வச்சுக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. ஐயா, ஐயா. பாவேலா, என்ன சந்தையில இருந்தா வர்ற? ஆமாங்க, சந்தையில இருந்தா வர்றேன். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டாரு. டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலயும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலயும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்போ பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரசாவை கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய், நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? ஆமா, என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன் நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டுல அப்படிதான் போட்டுக்க. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட, சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவல் வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவல் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போடணும் வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா, போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு அங்கங்க போற? வேலை பண தண்ணி வச்சுட்டு இருப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் போ.
இதுக்கு மேல என்னடா அறிவிக்கிறது? நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் கூடதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அறுந்துட்டு வரேன். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆச்சு போட்டுக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் வேணா அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன். என்ற அம்மனி நீ அடிச்சிருமாக்கும். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க, கூப்பிட்டா என்ன பண்ணி ஆக்கும்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு நேரத்தா கொண்டு வந்து கொடுக்குறேன்? இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளை படிக்கிற காலத்துல நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்ல அம்மனி. இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கு சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி இப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்க. ஐயா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஐயா. வேலா ஐயா, இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா, ஏதாவது விவசாயம் இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசுல சின்னவர். அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய் உட்கார்றா. இத வர்றா. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலை நீ சொல்லு. வேலை ஐயா, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்துல நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியாக சட்டை போட்டீங்கன்னா கற்படுத்தி பண்ணலாம். சரி, அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீயே சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்களா? மகனே நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளியே போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்காம வெளியில் உனக்கு? எனக்கு இல்ல, இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம். என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவானுங்க அயோக்கிய பசங்க. ஐயா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனடியா போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது. ஆமா, இது பெரிய அவசர சட்டம். இது போடா போறீங்க. ஏனப்பா வேலை சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? இப்ப சம்மதம் மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே. அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா, புரியல? போ. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எத்தனை ரீலுங்க? எனக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க என்ன காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க?
6 அடி 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. விட்டா சத்தம் சிந்து வடிவியா. மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போய் உள்ள. தம்பி அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க. அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம் வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே இருக்கு? அழுகுன முட்டை கட்டுங்க. அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு முட்டை குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யாருக்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய் எங்க ஓடுற? மச்சக்கண்ணி இவ முகத்துல முழிச்சா கிடைக்காது பச்சை தண்ணி. குட்டி நல்ல குட்டி டக்கரா வெட்டு வெட்டுது. அட்டகாச லொட்டி சூப்பரா அடிச்சு பாக்குது. தாழாத குலுக்கிருக்கு, நினைக்கிருக்கு, மேலாட சிலுக்குது. இடுப்பிருக்கு, இல்லாத நடிப்பிருக்கு.
அடுப்பிருக்கு எள்ளெல்லாம் வெடிக்குது நையாண்டி பாட்ட கேடு நீதான் அழகா நைசாக நான் கொடுப்பேன் கொட மிளகா மிளகா நையாண்டி பாட்ட கேடு நீதான் அழகா நைசாக நான் கொடுப்பேன் கொட மிளகா மிளகா சிரிக்கும் சிட்டு சிட்டு சரியாக சிக்கிக்கிட்டது தவிச்சு தட்டு கட்டு தனியாக மாட்டுக்கிட்டது வேணாண்டி அக்க போரு உன்னோட ரொம்ப போரு குட்டி நல்ல குட்டி டக்கரா வெட்டு வெட்டுது அட்டகாச லூட்டி சூப்பரா அடிச்சு பாக்குது காட்டுடா டாட்டா டாட்டா பித்தட லோட்டா லோட்டா குண்டுதான் போட்டா போட்டா இவ தாண்டா மச்ச கண்ணி இவ முகத்துல முழிச்சா கிடைக்காது பச்சை தண்ணி அமணி அமணி அழகு பொம்மணி கவனி கவனி தீட்ட கம்பளி நஞ்சு பிஞ்சு போச்சே குட்டி நல்ல குட்டி டக்கரா வெட்டு வெட்டுது ஏய்யே அட்டகாச லூட்டி சூப்பரா அடிச்சு பாக்குது ஏய்யே போல் நடக்கிறியே வெறுப்பதுக்கு அம்மாடி முறைக்கிற பொய் புரட்டு நீ சொல்லி புழைக்கிறியே இருப்பதெல்லாம் எங்கேயோ மறைக்கிற கடவீதி கழுத குட்டி சொரம் பாடுது கமப்பதன்னி சொரியா இருக்கா நீதான் பாரு கடவீதி கழுத குட்டி சொரம் பாடுது கமப்பதன்னி சரியா இருக்கா நீதான் பாரு ஏச்சாளை பழுதா போட்டு எல்லாமே வெளிச்சமாச்சு வேறாவ தூக்கிக்கிட்டு குரங்காட்டம் ஆட போகுது போட்டாளை சக்க போடு சொன்னால வெக்க கேடு அமணி அமணி அழகு பொம்மணி கவனி கவனி பித்த கம்பளி நஞ்ச பிஞ்சு போச்சே குட்டி நல்ல குட்டி டக்கரா வெட்டு வெட்டுது அட்டகாச லூட்டி சூப்பரா அடிச்சு பாக்குது குட்டி நல்ல குட்டி டக்கரா வெட்டு வெட்டுது அட்டகாச லூட்டி சூப்பரா அடிச்சு பாக்குது அண்ணா வேண்டாண்ணா அண்ணா வேண்டாண்ணா அண்ணா அண்ணா வேண்டாம் வேண்டாண்ணா அண்ணா அண்ணா வேண்டாண்ணா வேண்டாம் அம்மணி வேண்டாண்ணா அம்மணி அம்மணி என்ன மணி என்னாச்சு அது சந்தையில நடந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்க முடியலண்ணா ஆமாம்மா அந்த சம்பவத்தை நாம ரெண்டு பேருமே மறக்க முடியாது அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறதாக்கும் இந்த பாரு மனசு போட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாம பட்டு தூங்கு அண்ணன் சொல்றேன்ல தூங்கு தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்திருக்க? என்ன ஊருங்க இது? ராத்திரி பஸ்ல வந்தேன். ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு. ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு. அது போகட்டும், இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க?
நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் சார் பண்ண விடுவாங்களா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? எங்க ராசபகன் வந்து பாருங்க, எல்லாம் புரியும். பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில இருங்க, கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. தெரியாதான் கேக்குறேன், யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க? இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன். படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல கேட்டேன். தம்பி, மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும். அதே மாதிரி தான் சட்டமும். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். பயப்படாம வாங்க. மாட்டுக்கார வேலா. யாரு? நீங்க தானா? வாங்க. ஆமா, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணனை சந்தை பக்கமே காணோம். அதான் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க பிடிக்கிறது? உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்கதான் போறேன். நீங்களுமா? ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா, அண்ணன் சொல்லல. இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு இருக்க. அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாண பேச்ச நீயே ஆரம்பிச்சிடு. என்னது? நான் ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்லலான்னு இருந்தா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாப்ல? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன நீயே முன்னுக்குற? அம்மணி. ஐயோ, உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஏன் அம்மணி, நான் எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். ஆமா, யாரோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூடதான். நீயா? நீ எங்க இங்க வந்த? என்ன, நான் கையில தாம்பூல தட்டு. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி தட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல கூடிய சீக்கிரமே மேலதால சத்தம் கேட்க போகுது கண்ணு. என்னது? நிச்சயம் பண்ணிட்டு வந்தியா? யாருக்கிட்டயா நிச்சயம் பண்ணிட்டு வந்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகுறதையும் பேசுறதையும் வச்சு நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நான் தான் உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு இருக்க தெரியுமா? இப்ப நானா கல்யாணம் தட்டை மாத்திட்டு இருந்தியா? அப்படி உன்னை கட்டிக்க போற மொகர கட்ட எந்த ஒரு சக்கலத்தியா? சக்கலத்துக்கு ஏதாவது பேசுன? எனக்கு போட்டியா வரவ சக்கலத்து இல்லாம வேற யாரையா? ஆமா, நீ யாரு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கல்யாணத்தை பத்தி தான். உன் கல்யாணத்தை பத்தி யார் பேசுவா? அப்படின்னா உன் கல்யாணத்தை பத்தியா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொன்னது நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தியே கிடையாது. பின்ன நிச்சயம் பண்ணிட்டு வந்தது என்ற தங்கச்சிக்கு. அதானே பார்த்தேன். லக்ஷ்மி, இந்த நேரத்துல எங்க எதுக்காக வந்தீங்க? 2 நாளா உன்னை பார்க்க முடியல, அதனாலதான் வந்தேன். லக்ஷ்மி, நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன்கிட்ட பேசுனியா? பேச முடியல. ஏன்? நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மந்தம் பேசிட்டாரு. அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? இல்லைங்க, ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது. அப்போ இத தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்ன. ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரே. என்ன மன்னிச்சிருங்க. என் இதயத்துல நீங்களும் எங்க அண்ணனும் இருக்கிறதா சொன்னேன். இப்ப சொல்றேன், என் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆம்பளைங்க ராத்திரில நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க. வயசு பொண்ணுங்கள ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாளுங்க.
இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு. ஆமா. யாரது? நீங்களா? ஆமா, ராத்திரியில நான் ஊருக்குள்ள நடமாடினத ஒத்துக்கிறேன். ஆபீசரா, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது. ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்கங்கிற காரணத்தை இங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம்? சொல்லுவார். ஏடா பறக்குற? அது என் சொந்த விஷயம், சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறதுனால இது பொது விஷயமாக்கும். உண்மையை சொல்லுங்க, ராத்திரி நேரத்துல எதுக்காக வெளியே வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவன் ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். வேற வழியில போட்டிருக்கா? நீ கொடுக்குற தண்டனை கொடு. செங்கோடா, அவர் ராத்திரில நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அண்ணா, நானும் இவரும் உயிருக்குயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்னா லக்ஷ்மியோட கல்யாணம் நின்னுடுமோன்னு தான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. தாலி எடுத்து கொடுப்பியா? அதை விட்டு தங்கச்சி சவக்கால் அடிக்க போற? விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை ஏத்துக்கு தயாரா இருக்க உன் தங்கச்சி. ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றேன்? அவங்க ரெண்டு கல்யாணத்தை பண்ணிவேன்னு சொல்றேன். அம்மா, உன்னை என் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுப்படி இல்லை. நீ எப்பவுமே என் மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. எல்லாருமா ஏலா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஏற்படுவேன்னு. இந்த பவுலிங் என்ன ஃபாஸ்டா? மீடியம் ஃபேஸ். ஒழுங்கா போடி. ஐயோ, இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் ஆச்சு போயிருக்கியா? இல்ல. ஏன்? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு கல்யாணம் நடக்காது. ஐயோ, தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, நம்ம கல்யாணம் எப்பயா? நம்ம கல்யாணம் தானே. தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதை எடுத்து வளர்த்து இதே மேடல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பண்ணிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமாவா கல்யாணம்? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மனி, முதல்ல பெரியவட்ட வாங்கிக்கங்க. அப்பா, எங்க கல்யாணம் நடந்ததுக்கே நீங்க தான் காரணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா, போய் உங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்தாயே. என்னங்க, நீங்களும் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னடி சொன்ன?
மாப்ள ஏண்டி பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால என்ன சவுக்கால அடிக்க சொன்ன உன் அண்ணன் கால்ல விட சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ற தங்கச்சி அடிச்ச. ஏய், அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா? இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆத்திரப்பட்டு ஏற்கனவே கொலை பண்ணவர் தானே நீங்க? இப்ப அவசரப்பட்டு என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. நீங்க ஒரு கொலைக்காரன். ஒரு கொலை செஞ்சவன் இன்னொரு கொலை செய்ய தயங்கவே மாட்டான். அதனாலதான் சொல்றேன், என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. சபாஷ். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது உன் வாயில இருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு. வாக்கு மூலமா? என்ன சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இல்ல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். வேலை ஒரு கொலைகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன். ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல. இங்க பார் லட்சுமி, நான் உன்னை அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்தினதுக்காக இல்ல. உன்னை அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு, அதை பார்த்து நீ உன்னை மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். என்னோட நாடகம் சக்சஸ். உன் அண்ணன் அரெஸ்ட். கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் ஹிம். லட்சுமி, லட்சுமி, நான் சொல்றது கேளு. என்ன தொடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறீங்க? எங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் என்ன மறந்து உண்மையை சொல்லிட்டேன். அது எங்க அண்ணனுக்கே வினையாயிடுச்சு. என் கையை எடுத்து என் கண்ணையை குத்திக்கிட்ட மாதிரி என் வாக்குமூலத்தை வச்சு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் உங்க மேல ஆசை வச்சு குற்றத்துக்காக எங்க அண்ணனோட அன்பை எழுந்துருவேனோன்னு பயமா இருக்கு. லட்சுமி, இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்ல. ஆஸ் a இன்ஸ்பெக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன் அண்ணன் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆபீசரா நடிச்சேன். உன்னையும் காதலிச்சேன். ஆபீசரா நடிச்சது மட்டும்தான் நடிப்பு. உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை. அதுக்காக கொலைகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன், ஒதுக்கவும் மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. கொலை பண்ணினியா?
ஆமா. என்னால நம்பவே முடியல. என் வேலை ஒரு கொலைகாரனா இருக்கவே முடியாது. நம்ப முடியாத சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ற வாழ்க்கையில் நடந்துருச்சு. கத்தி 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 அருவா அருவா அருவா, ஒரு அருவா 10 ரூபா, ஒரு அருவா 10 ரூபா. கத்தி 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 எல்லா கத்தியுமே இருக்கு. கத்தி கத்தி அருவா எல்லா அருவாமே இருக்கு. கத்தி 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 வீட்டுக்கு போனா வராது. கத்தி கத்தி அருவா அருவா அருவா. கத்தி 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 அருவா அருவா அருவா. கத்தி கத்தி அண்ணா கத்தி கத்தி அக்கா கத்தி கத்தி அக்கா அருவா 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 அருவா. அண்ணா என்னம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுங்கண்ணா. அம்மனி முதல்ல உனக்கு படிப்பு, அப்புறம் கம்மல் வாங்கிக்கலாம். சரிங்க அண்ணா. கேடுறா. ஏய் வரடி. ஏய் பணத்தை எடு. அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. கொஞ்சம் படுத்துக்காமனே, இன்னும் 50 ரூபாய்க்கு வித்துட்டா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு 300 ரூபாய் சேர்ந்துரும். அப்புறம் வர காசை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா. ஏய் குடி. ஐயா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஆட்டோ ஆட்டோ. இந்தாப்பா. குடி. ஏய் எங்கடா பணம்? இல்லங்க. பாடா. வந்துட்டா ஓடியாதுரு. சந்தைக்கு பூசா? ஆமாங்க ஐயா. எடுறா. என்ன கேக்குறீங்க? மாமூல்ரா. சந்தா பணம் எல்லாம் கட்டியாச்சுங்களே. அது வேற இது வேற நாய. ஐயா பணத்தை கொடுத்துருங்க. ஐயா என் தங்கச்சி பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற பணத்தை கொடுங்க. ஐயா என் தங்கச்சி பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அவன் வெட்டிட்டு இருந்தான். இப்ப அவனை இவன் வெட்டிட்டான். ஒரு சின்ன பையன் ஆத்திரத்துல ஆவேசத்துல ஒருத்தனை வெட்டி போட்டான். இருந்தாலும் அது கொலை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பெரியவரே, நீங்க எல்லாம் இவனை ஒரு கொலைகாரங்கிற கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கும் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியனை இந்த பையன் வெட்டியிருக்கான். அவனை வெட்டணுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா? இல்லைங்க, எனக்கு வந்ததா? அப்படி உனக்கு வராத தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்குல்ல, அவனை போய் காட்டி கொடுக்குறீங்களே. ஏங்க, அவனை ஒரு அனாதை, அவனை போய் போலீஸை பிடிச்சி கொடுத்துட்டோம்னா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாமல் நடுத்தரவில் நிற்கும்ல. அதனால இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே நாம எல்லாம் மறந்துடுறோம். கொலை நடந்தது நீ பார்த்தேன்? ஏன் பெருசு நீங்க பாத்தீங்க? பெருசு உடனே பிக்கப் பண்ணுதா? அடியோட சாகர வரைக்கும் இது எல்லாரும் நான் மறந்துடுறோம். புரியுதா? சந்தையை காப்பாத்தின இந்த வேலனை இன்னையிலேருந்து சந்தை பொறுப்பையும் ஏத்துக்க போறேன். வாட எல்ற அப்படி. அன்னைக்கு பெரியவர் மட்டும் இல்ல, இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து நான் செஞ்ச தப்பை மறைச்சு போட்டாங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு நானும் என்ற தங்கச்சி ஒரு ஆளா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த பெரியவர் தான். தப்பு பண்ணவன் என்னைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதைத்தான் நானே இப்ப அனுபவிக்கிறேன். சுந்தரி வெள்ளிமலை வந்துருச்சாரங்க. செல்வம், அம்மா வாங்கம்மா. நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு. இல்லம்மா, இது ஒரு அவசர கல்யாணம்,
தப்பா நினைக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி, அப்படி ஓ மனசுல இடம் பிடிச்ச என் மருமகளை கூப்பிடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க அம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமியா இருக்கேன். நானே பொண்ணு பார்த்திருந்தா கூட இப்படி அமைஞ்சிருக்காது. அத்தை வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம். குளிக்கணும், ஆனா சாப்பிட மாட்டேன். ஏம்மா? இன்னைக்கு உங்க அப்பா திதிப்பா. ஆமா, மறந்தே போச்சுமா. நல்ல வேலை, என்ன மறக்கலையே. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாத்தையும் மறந்துடுவேன். லக்ஷ்மி, இது உங்க மாமா படம். இத பூஜை ரூம்ல வச்சு பூ போடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னம்மா, என்னாச்சு? எங்க அண்ணன் அண்ணன் இவரைத்தான் கொலை பண்ணாரு. ஏண்டா இவ சொல்றது? ஆமாம்மா, அப்பாவை கொலை பண்ணது இவளோட அண்ணன் தான். அது தெரிஞ்சுமா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாம்மா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவளை காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணன் பண்ணின குற்றத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ணை எப்படிமா நான் தண்டிக்கிறது? ஏண்டா என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா? என் வாழ்க்கையை கருவறுத்தனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்திருக்காளா? அம்மா, நான் சொல்றது இத பாருடா, இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகள் ஆக மாட்டா. எங்க அண்ணன் உங்க அப்பாவை கொலை பண்ணான்னு தெரிஞ்சுமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. அண்ணே, எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தீங்களே, அவர் எப்படி இருக்காரு? தங்கச்சிக்காக கொலை பண்ணாரு, தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு, அங்கேயும் தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு தங்கச்சி. நான் செஞ்ச தப்புக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன். கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையோ, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத. ஐயா, என்ன யோசனையா இருக்கீங்க? எல்லாம் நம்ம வேலனை பத்தி தானப்பா. இந்தாங்க சந்தா பணம். அவன் போனதுல இருந்தே கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுல்ல? பாதிதாங்க ஆச்சு, 10,000 ரூபா. இப்படி டேய், சந்த கலெக்ஷன் ஏன்டா புடுங்குற? பணத்தை மட்டும் இல்ல, இன்னையிலிருந்து உன்னோட மொத்த பவரையும் புடிங்க போறேன். ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அவன் ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சு அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்திய. அவன் சொல்றதான் நீயும் கேட்கணும், ஊரும் கேட்கணும் இல்ல? இப்ப நான் சொல்றேன், இன்னையிலிருந்து நான் சொல்றதான் நீயும் கேட்கணும், இந்த ஊரும் கேட்கணும். எடுபடி, நாளையிலிருந்து உன்னை நான் சந்த பக்கம் பார்த்த வாள்ல வரவளை கட்டி அடிச்சிருவேன். ஓடிப்படா. அப்பனு சந்த பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சல்ல, நாளையிலிருந்து பாரு சந்தை எப்படி நடக்குதுன்னு.
மறுக்கொழுந்து மனசையெல்லாம் பிரிச்சு வச்ச மனசுக்குள்ள இருக்கிறிய அரைச்சு வச்ச சந்தனமா சிரிக்கிறிய நிலவுல வந்து கனவுல வந்து நேரில வந்து நெருங்கி இருந்து துரத்தி அடிக்கிற தொட்டு முடிக்கிறியே என்னடா நம்ம பங்களாவுக்கு முன்னால போலீஸ் ஜீப் வந்து நிக்குது? தீபாவளி பொங்கல் எல்லாம் கூட வந்து போயிருச்சே. வாங்க புது இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக்கு? ஆமா. அட எதை பத்தி சொல்லுங்க, அண்ணன் தீத்தே போடுவாரு. பிரச்சனையே உங்க அண்ணன் தான். என்றனால பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க இன்ஸ்பெக்டர்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? டேய், என்ற மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோமாடா? ஆருங்க கொடுத்தா? சுந்தரி. இங்க வாடா வா. அந்த நாகனி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காடா. என்னன்னு கேளுங்க, என்ன போட்டு அடிக்கிறீங்க? என்ன கொடுத்திருக்கா? எடுத்து விடுங்க. உங்க பொறுப்புல இருக்கிற சந்தையில சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதெல்லாம் பொய்ங்க இன்ஸ்பெக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க. இல்லைன்னா சந்தோஷம், இருந்தா திருத்திக்குங்க. மீறி ஏதாவது நடந்தது பெரியவரோட பையனை கூட பார்க்காம சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வருத்தப்படாதீங்க. வரமா போங்கடி. ஏமா காயெல்லாம் எடுத்துட்டு பழமா போடுமா? வீட்டுக்கு கொண்டு போய் அரியறதுக்குள்ள தானா பழுத்துரும். தானா பழுக்காது, போக போடணும். ஏன் தட்டி விட்ட? சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவள தட்டி விடாம என்னடி பண்ண சொல்ற? அட என்ன முறைக்கிற? எரிச்சிருவியோ? இங்க பாரு. ஏண்டி இப்படி ஒழுக்கமா காய்கறிகளை எடை போடுறது விட்டுப்புட்டு அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன போட்டு கொடுக்கறது? வேலை இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே, அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் போலீஸ்ல போய் சொன்னேன். வேலனுக்கு வக்காலத்தா? முடிவு தெரியணும்னு தானே சொன்னேன். முடிச்சு போடுவனாமா? என்னடா சொன்ன? அதாங்க 3 முடிச்சுங்க. ஏண்டா நாயே, இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா? நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா, தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு, பத்தாவதுக்கு போட்டு வேற குடுக்கறா. இப்படி ஒரு பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கிற? யோ, யாருக்கிட்ட என்ன பேசுற? இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது. ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா? இந்த ஜென்மத்திலே நடக்குங்கன்னு வெறுங்கலத்தோட தயாராயிரு, தாலியோட வர்றேன். என்ன வேலன் சுந்தரி? ஏண்டா இத மாணிக்கம் சுந்தரின்னு மாத்துனா எப்படி இருக்கும்? சூப்பர். கோரஸா வாசிக்கிறீங்க. இன்னைக்குதான் போட்ட சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்க. வரட்டுமா கண்ணு? இது கூட நல்லா இருக்கு.
சிறு வயதில் அறியாமல் செய்த கொலை மட்டுமல்லாமல் இது ஒரு காலாவதியான வழக்கு. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேலனை விடுதலை செய்கிறேன். வாங்க, வேலனை வர போறாரு. வேலனை வர போறாரு. வாங்க வாங்க, வேலனை வர போறாரு. பாபா அக்கா, வேலனை விடுதலை ஆயிட்டாரு. அண்ணன் வர போறாரு. வாங்க, அண்ணன் வர போறாரு. வயசு புள்ள வாடி கோயிலுக்கு மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு நாதஸ்வரம் முன்னாலதான் நானும் நீயும் பின்னாலதான் ஒன்னா சேர்ந்திருக்க. வயசு புள்ள வாடி கோயிலுக்கு மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு நான் சொல்ல வந்தத நீ சொன்னதென்னடி மானே கன்னிமானே, அங்கேயும் இங்கேயும் ஒன்னா இருப்பது தானே காதல் தானே. செல்லமொழி சொல்லும் சின்ன கிளி சொல்லில் வலையொன்னு பின்னி நீ வச்ச கண்ணி வலையில நானா சிக்கிக்கிட்டேன். வயசு புள்ள வாடி கோயிலுக்கு மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு. கண்ணு மணிக்கு ஒரு கனகமணி செஞ்சு காதில் போட வேணும், மின்மினி பூவால மின்னும் மாலை கட்டி தோளில் சூட வேணும். சந்திரன் வந்ததும் சந்தன மார்பிலை சாஞ்சு கொள்ள வேணும். கண்ணின் வழி புகுந்து உள்ளே நெஞ்சில் போனது யாரு, சொல்லும் மொழி பாட்டுக்குள்ளே நிறைஞ்சிருப்பது யாரு. மடி தந்தவனே தீபம் ஒழிக்கிற
வயசு புள்ள வாடி கோயிலுக்கு வாடி கோயிலுக்கு. மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு காதல் பூத்திருக்கு. நாதஸ்வரம் முன்னாலதான் நாதஸ்வரம் முன்னாலதான் நானும் நீயும் பின்னாலதான் ஒன்னா சேர்ந்திருக்க. வயசு புள்ள வாடி கோயிலுக்கு வாடி கோயிலுக்கு. மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு காதல் பூத்திருக்கு. இந்த பாம்புகார பொண்ணு எங்க தனியா உட்காந்துருக்கு? என்னடா இது? பாம்புகார பொண்ணு, இந்தாமா பாம்புகார பொண்ணு. என்னையா? ஒண்ணு இல்ல, இங்க ஏன் தனியா வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். இன்னைக்கு அவரு விடுதலையாயி ஊருக்கு வரப்போறாரு, அதுக்காக தான் இங்கே காத்துட்டு இருக்கேன். யாரு? வேலண்ணா? ஆட நீ ஒண்ணுமா, அவர் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, தங்கச்சியை பார்க்க போயிருக்காரு. நல்ல பொண்ணுமா நீ. லட்சுமி, நல்லா இருக்கியாமா? அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்ல தாயே. இல்லண்ணா, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஏனமணி, என்ற உசுறு எனக்கு துரோகம் பண்ணுமா? இந்த பாரு, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சரி? அட சரிண்ணா. ஆமா, உன்ற வீட்டுக்கார உள்ள இருக்காராக்கும்? நிஜமாவே நான் ஒரு பைத்தியம். உங்களை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அவர் உள்ளதா இருக்காரு, வாங்கண்ணா. இல்ல வாங்கண்ணா. வாங்க. என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. வந்ததா பாருங்களேன். வரேன். அப்படி யாருதான் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கங்க. யாரோ வராதவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க. என்னங்க இது? அவர் எங்க அண்ணன். அண்ணனா? ஒரு கொலையாளிய விருந்தாளியா வரவேற்கிறத இந்த வீட்டுல தாண்டி பாக்குறேன். விருந்தாளியா? யாருப்பா அந்த விருந்தாளி? விருந்தாளி இல்லம்மா, உன் தலையில இருந்த பூவை பறிச்சு என் அப்பா படத்துக்கு போட வச்ச கொலைகாரன் இவளோட அண்ணன். என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குன பாவி இவன் தானா? அறியாத வயசுல தெரியாம உங்க புருஷனை சாகடிச்சதுக்காக நான் தினமும் தெரிஞ்ச செத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நாங்களா? என் புருஷனை கொலை பண்ண கொலைகார மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். வெளியே போடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணன் பாவம். பாவம் தாண்டி, பாவம் தான். இவன் செஞ்ச பாவம் என் கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சு. என் புள்ள செஞ்ச பாவம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நான் செஞ்ச பாவம் நீ எனக்கு மருமகளா வந்து தொலைஞ்சிட்ட. என்ற மேல இருக்கிற கோபத்தை ஆத்திரத்தையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி மேல கட்டாதீங்கம்மா. காட்டினா என்னடா செய்வ? என்னைய கொன்னுடுவியா? கொல்றா பாப்போம், கொல்றா. என்ற தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். ஆனா என்ற தங்கச்சி மட்டும் கொடுமைப்படுத்தாதீங்க. இவ சந்தோஷமா இருக்கணும்னா, எப்பவும் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இவளை பார்க்க கூடாது. மீறி பார்த்தேன், உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ மாட்டா. இவ்வளவு சொல்லியும் நின்னுகிட்டு இருக்கானே, உன் அண்ணனுக்கு ரோஷமே கிடையாதா? என்ன இது சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம் இவர்கள் நடத்தும்
சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம். நீயா? நான் தான். ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சுந்தரி, மனசு சரியில்லை, அதான் இங்கே நின்ட்டேன். ஏயா ஒரு நிமிஷமாவது நீ உன் தங்கச்சிய மறந்திருக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் என்ற தங்கச்சி நான் மறந்தேன்னா நான் மூச்சு விட மறந்ததா அர்த்தம். இது பாரியா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்குன்னு போயிட்டா பாதி சொந்தத்தை மறந்துடுவா. புள்ள குட்டின்னு ஆயிட்டா மீதி சொந்தத்தையும் மறந்துடுவா. அப்படி தாயா உன் தங்கச்சியும். பார் சுந்தரி, நீ என் கூட வரப்போற சொந்தம், ஆனா என்ற தங்கச்சி என் கூட பிறந்த சொந்தம். பாவம், அவ அண்ணன்னு பாப்பாளா இல்ல கட்டின புருஷன் பாப்பாளா? எங்க பாசம் எந்த அளவுக்கு வசந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு என்ற தங்கச்சியை மட்டும் எதுவும் பேசாத. சரியா, உன் தங்கச்சி பத்தி நான் எதுவும் பேசல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தங்கச்சிக்காக நீ இருக்க, உன்னை நம்பித்தா நான் இருக்க, அதை மட்டும் மறந்துடாத. சுந்தரி, அந்த லட்சணமா இருக்குதுல்ல? ஏய், வந்து ஊத்திக்கிட்டு போப்பா. ஐயா சாமி, என்ன விட்டுருங்க. என்னடா அது நாட்டுல அநியாயமா இருக்குது? குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போறான். டேய், உங்க வசதிக்கு தான் நான் சந்தக்குள்ள கடையே போட்டிருக்கேன். ஏண்டா இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? அட அவன் கிடக்குறான், வியாபாரம் எல்லாம் அமோகமா. என்ன டேய், இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? டேய் அண்ணே, இது எச்சி சாராயம் தானே? ஆமாண்ணே. குடுறா அவனுக்கு. இந்த அடி. வேணாம் தம்பி, முதலும் கடைசிமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றத இன்னையோட நிறுத்தி போ. இது ஏன் சந்தை, இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாரா அனாத நாயே? நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கறவன் அண்ணன் கிடையாது, தட்டி கேட்கறவன் தான் உண்மையான அண்ணன். ஐயம் பேரை காப்பாத்துறக்கா சொல்றேன், 10 என்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு காலி பண்றேன். டேய், எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன். அதே 10 நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு, ஓடி போயிரு. 1 2 3 4 5 6 7 8 9 டேய், அவன் அடிச்சு மிதிக்கடா. என்னடா குதிக்கிற? Hey!
ஒரு பொது இடத்துல எதுக்காக இப்படி ரவுடித்தனம் பண்ற? சந்தையில சாராய வித்து அத்துமீறி பேசினாங்க, அதுக்காக அடிச்சேன். என்னது இங்க சாராய வித்தாங்களா? இன்ஸ்பெக்டர் சார் உன் மச்சாங்கிறதுக்காக நீ எது சொன்னாலும் நம்பிக்கை வரன்னு நினைக்கிறியா? டேய், இந்த சந்தையில சாராய வித்து யாராவது குடிச்சிருக்கீங்களாடா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ஒரு பயலாவது வாயை திறந்தானா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த சந்தை பொறுப்பு எங்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாம அதுதான் உள்ள பூந்து என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காரு. ஏப்பா வேளா, இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்படி அசிங்கம் பண்ணிட்டியப்பா. மாணிக்கம், பதவியும் பொறுப்பும் தானா வர்றது, தட்டி பறிக்கிறதல்ல. ஒன்றகிட்ட என்ன பேச்சு மாப்ள? நான் ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் செல்வம். மன்னிச்சுக்குங்க இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்ற, நீ பேசாத. நீ கலாட்டா பண்ணதை என் கண்ணால நானே பார்த்தேன். நீயா ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல நானே எடுத்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு ஏனுங்க வேணும் சிரமம்? உங்களை ஏமாத்துறவங்கள நம்புறீங்க, ஆனா நான் உங்களை மதிக்கிறேன், அதாவது சட்டத்தை. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மச்சான்னு உறவு பார்த்து பாதியிலேயே இறக்கி விட்டு போயிடாதீங்க. நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல, ஒரு தொல்லை விட்டுதுரா சாமி. அண்ணே, தண்ணி குடிக்கிறீங்களா? டேய், இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டார்ல, அப்புறம் என்ன தண்ணி? சாராயத்தை குடுறா. அவர் இருக்காரா? அம்மா நீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. அப்ப எங்க அண்ணன் லாக்அப்ல இருக்காரு. அம்மா என்ன? ஐயா பர்மிஷன் இல்லாம. எனக்கு தெரியும் அண்ணா. அம்மணி, நீ இங்க வந்த? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்க்கப்படான்னு உன்ற வீட்டுக்கார சொல்லிக்காரல்ல, நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோவப்படுவார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாமணி. நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆனா நான் வந்து உங்களை பார்க்கலாம். ராசா, யார் யாது? 4 நாளா என் மகனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கல, கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. ஏமா அவரை ஒரு மச்சானியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. உன் பையனை பத்தி பேசுற நேரமாது உனக்கு அறிவு இருக்கா? பேசாம உட்காருமா. லக்ஷ்மி, ஏய், எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும் எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு, அதனால தானே இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க. இத பார், பழி வாங்குற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஆள் ரவுடித்தனம் பண்ணாப்ல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண. புரியுதா? ரவுடித்தனமா? அதுவும் எங்க அண்ணனா? அப்படின்னு யார் சொன்னது? 10 பொறுக்கிங்களை அடிச்சிருக்கலாம், அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. அவர் வெளியே விடுங்க. முடியாது. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது. இப்ப எங்க அண்ணனை வெளியில விட போறீங்களா இல்லையா? லக்ஷ்மி, 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 என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி மாப்ள, என்ற தங்கச்சிக்கு என்னாச்சு? அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி, அம்மனி. லக்ஷ்மி, கான்ஸ்டபிள் ஐயா, உடனே ஜீப்பை ரெடி பண்ணு. சரிங்க. ஐயோ, என்ன ஆச்சு? அம்மா நல்லா தானே இருந்துச்சு. என்னாச்சு தெரியல, திடீர்னு மயக்க மாட்டேன். இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். மாப்ள, ஒன்னும் கவலைப்படுற மாதிரி இல்ல, அம்மனி மாசமா இருக்கு, அதனாலதான் இந்த மயக்கம். அம்மனி. கான்ஸ்டபிள், இந்த ஆளு வெளியே அனுப்பு.
அண்ணே வாங்கண்ணே. சங்கு, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கொடுத்துட்டோம். அம்மா அம்மா. யாரது? நான் தான்மா சங்கு. நீயா? நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல்? என்னடா இதெல்லாம்? தாய் மாமா சேரு வேலை நான் கொடுத்து அமிச்சாருமா. இதெல்லாம் முறையோட வளர்ந்து முறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு, இவளுக்கு இல்ல. இத பாருடி, உனக்கும் தான் சொல்றேன், பிறக்க போற குழந்தைக்கு தாய் மாமன் யாருங்கிறது தெரியவே கூடாது. அது மட்டும் இல்லடி, தாய் மாமன் சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்லை. வெளியே போடா. தெருவுல கிடக்க வேண்டியதெல்லாம் சீருன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஸ்கல். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம். இந்த சொந்தம் போதும் போதும். சிட்டம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. பார்த்திருந்தா பார்த்திருந்தா வேறெதுவும் தேவையில்லை தேவையில்லை. உன் குரல கேட்டிருந்தா கேட்டிருந்தா அந்த சுகம் எங்கும் இல்லை எங்கும் இல்லை. நெஞ்சம் இசை எடுத்து பாடும் நித்தம் நித்தம் பல கனவு ஆடும். வானில் நிலவும் உன்னை தேடும் சிறு கூட்டில் கலந்து விளையாடும். அன்னை தந்தையும் அண்ணன் தானம்மா இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. பூத்திருச்சு பூத்திருச்சு அள்ளி உன்னை பார்த்திருச்சு பார்த்திருச்சு. சொல்லி வச்சு செஞ்சது போல் சொன்ன செல வந்துருச்சு வந்துருச்சு. பாசம் பெருக்கெடுத்து ஓட அதில் படகாயில் மனது ஆட. ஊரும் உனை புகழ்ந்து பாட அன்பு உலகம் வேறு எங்கு தேட. உந்தன் இன்பமே எந்தன் சொர்க்கமே இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம். இந்த சொந்தம் போதும் போதும். சிட்டம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு.
இங்க நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க உன் பொண்டாட்டி என்ன காரியம் செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் தான் சாப்பிடுவாங்க. இவன் என்னடா ஒரு வாரமா பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. உண்டா இருக்கிற பொண்ணுங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமாடா? எனக்கு குழந்தை வேண்டான்னு அர்த்தம். மனசுல வேதனை, வயித்துல குழந்தை, இந்த 2 பாரத்தையும் என்னால சுமக்க முடியல. அதனாலதான் கருவை கழிச்சு ஒரு பாரத்தை குறைச்சிட்டேன். பாத்தியாடா என்ன திமிரா பேசுறா பாத்தியா? ஏண்டி உன் வயித்துல இருக்கிற எங்க வாரிசு அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைய தாய் மாமா பாக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னது நீங்க தானே. நீங்க சொன்னது சரினா நான் செஞ்சது சரிதான். கட்டுன புருஷன் முக்கியம் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தான் முக்கியம்னு நம்ம குடும்ப வாரிசையை அழிச்சிட்டு வந்து நிக்கிறாமா இவள. போடி வெளியே போடி. அவன் தான் சொல்லிட்டான்ல, இன்னும் என்ன நிக்கிற? வாடி வாடி, இன்னையோட உன்னை தொலைச்சு தலை முழுவேன். அரை முறைமா கேட்டு அருவாளோட போறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ற தங்கச்சி வாழ வெட்டி அமைச்சிருக்கான், அவன் வெட்ட என்ன பண்றது? அவ பண்ண காரியத்துக்கு நியாயமா அவளை வெட்டி இருக்கணும். உயிரோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கானே, அதுக்கு நீ சந்தோஷப்படு. அப்படி என்னதான் பண்ணா? அவ என்ன பண்ணான்னு சொன்னா நீ அவளை வெட்டிடுவ. அருவாளை குடியா. நீ அவங்க அப்பனை கொன்ன, அவன் பிள்ளைவை கொண்டிருக்கா. அடி பாவி மவளே, என்ற தங்கச்சி நீயா இப்படி செஞ்ச? நீ முழுகாம இருக்கிறது தெரிஞ்சு நான் சீறு கொண்டு வந்து அவமானப்பட்டதை கூட ஆனந்தமா எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என்ற தங்கச்சி தாயாக போறா, நான் தாய் மாமனாக போற சந்தோஷத்துலதான். கல்யாணமாகி எத்தனையோ பொண்ணுங்க தாய்மைங்கிற ஸ்தானத்துக்காக தவம் கிடக்குறாங்க. ஆனா நீ உருவான கருவைய கொண்டு கொண்டு நிக்கிறிய. அண்ணா, இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்ல, இப்ப அடிச்சிட்டீங்க. அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் மாமியார் எதை சொல்லக்கூடாதோ அத சொல்லிட்டாங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய நீங்க பார்க்க கூடாதா, கொஞ்சம் கூடாதா? ஏன் அந்த குழந்தைக்கு நீங்க மாமாங்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே. தலைப்பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும். அதுக்காக தான் கரு கலைச்சுதான் போய் சொல்லிட்டேன். அம்மனே, அண்ணா, எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய உங்க மடி மேல வச்சு நீங்க கொஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன். தயவு செஞ்சு நீங்களும் என்ன துரத்திராதீங்கண்ணா. அம்மனே, நான் உன்னை தப்பா நினைச்சு போட்டோமா? அண்ணனை மன்னிச்சிரு. என்னையும் மன்னிச்சிருமா. ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் நீ ஒன்ற வீட்டுக்காரோட இருக்கிறதா மரியாதை. எதுக்கு அவங்களோட இருக்கணும்? என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டுங்க? பிறக்க போற குழந்தை அண்ணன் மடியில போட்டு கொஞ்சம் ஆசையோட வந்திருக்கு, அதை போய் துரத்து விட்டு அப்படியே. என்ன அவங்க மாமியால் நினைச்சாதான் ஒரு வில்லங்கமான பொம்பளையா தெரியுது. ஏன்னா அவகிட்ட வயிற்றுல இருக்கிற கருவை கலைச்சிட்டு தான் சொல்லியாச்சு. 10 மாசம் கழிச்சு குழந்தையோட போனா இந்த குழந்தை யாருக்கு பிறந்தன்னு கேட்பா, என்ன பதில் சொல்றது? சரி விடு, அந்த குழந்தை தான் இவ வயிற்றுல வளருங்கிறத நான் அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சிடறேன். எப்படி பண்ணுவீங்க? இதுதானே வேலை. இருந்த வேலையை மகன் முடிங்கிட்டேன், இதையாவது பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்க, வேலை நல்ல வேலைனா தான் நம்மளுக்கு சிரமம். இந்த மாதிரி வேலைன்னு வச்சுக்க அடிச்சு போயிட்டே இருப்பேன். இனிமேல் தான் அந்த கிழவிக்கு நமக்கு ஒரு பெரிய டிராமாவே இருக்கு. வாட் இஸ் யுவர் மாமிஸ் நேம்? குருவம்மா. குருவம்மா, தா வரேன். இப்படி இப்படி ஸ்டாப் ஸ்டாப். சங்கு இப்படி சங்கு, எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே, சொல்லக்கூடாதுதான் ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க, சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? See there. ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்பறானே சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ?
நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். Please help me. நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாளு சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேட்கறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ நாம் போற பாதையில அனாவசியமா எதுக்காக குறுக்க வரணும்? நீங்க போற பாதையில தான் என்ற தங்கச்சியோட வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் நான் குறுக்க வர வேண்டியதா இருக்குது. ஓஹோ, என் வாரிசு கொன்னவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? இல்ல, தாயாக போறவள தனிமரமா ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா புரியலையாக்கும். உங்க வாரிசு இன்னும் என்ற தங்கச்சி வயித்துல வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. புருஷன்கிட்டயே போய் சொல்ல வேண்டிய அவசியம்? அது அவ அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம். அதனாலதான் அம்மனிக்கு அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அந்த உண்மை தெரியாத உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வைக்க போறதா கேள்விப்பட்டானுங்க. என்னது? எங்க அம்மாவா? ஆமா மாப்பிள, என்ற தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்ன வயசுலயே நான் ஒரு கொலையை பண்ணனுங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செஞ்சு போடுவானுங்க. மனசுல வச்சுக்கோங்க. லட்சுமியோட அண்ணங்கிட்ட அன்பும் இருக்குது, அருவாளும் இருக்குது. வாரணுங்க. ஆமாண்டா, நான் தான் உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். யார் மிரட்டினாலும் அதை நிறுத்த முடியாது. அம்மா, நான் லட்சுமியை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவளை சரியா புரிஞ்சுக்காம போனதுதான். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அவ செஞ்சதையே காரணமா வச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. ஒரு கொலைகாரனோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருந்தேன். அதை அணைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீயா விரும்பி ஒருத்தியை கட்டிக்கிட்ட, அவ விட்டுட்டு போயிட்டா. நானா விரும்பி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் புடிவாத்தால அதை கெடுத்துக்காத. இத பாருமா, என் வாழ்க்கையில ஒரே கல்யாணம், அது முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி லட்சுமி மட்டும்தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்கங்க. குருவம்மா, இப்ப நீ பேசுறது எனக்கு புரியல. என்னைக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தியோ, அதுக்கப்புறம் வந்து 4-5 வருடம் வேண்டான்னு தட்டி கழிச்சுட்டேன். ஏன் சொல்லு? மனுஷனுக்கு வாக்குதான் முக்கியம். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வேடனும் ராசப்பன் தான் எனக்கு முதல் எதிரிங்க. எதிரிகளை பிரிக்கிறதுக்கு அடிதடி, குத்துவெட்டு, போலீஸ்னு போக வேண்டியது இல்ல. இது ஒரு ரூட்டு தான். குடும்பத்தை பிரிச்சிடறமல்ல. இங்க பாரு, என்ற ஆசையெல்லாம் அவனுக்கு 2 பேர் மூஞ்சில கரிய பூசணும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா என் பையன் இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு புடிவாதம் பிடிக்கிறானே. மாப்பிள்ள தானே புடிவாதம் பிடிக்காரு, போலீஸ்காரன் தானே, கொஞ்சம் இருக்குதான் செய்யும். ஆமா, நீ ஒன்னும் புடிவாதம் பிடிக்கிறியே? ஐயோ இல்லனே. அது போதும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அப்புறம் வீட்டுல அரிசி மஞ்சளும் இருக்குது இல்ல? இருக்குனே. கலந்து வை, எந்த நேரம் அச்சப்பட வேண்டியது இருக்கும். நில்லுங்க.
என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு அண்ணன் கேட்டவர் சொன்னாரு. உயரம் வந்துட்டு எகறான் பாரு அல்ல கை. ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற ஆள் மேல கை வைப்பண்ணி? டேய் மாப்பிள, வெட்டிக்கிட்ட உறவை ஒட்டிக்கலான்னு வந்தா நீயே நடன அல்ல கை வச்சு அவமானப்படுத்துற. டேய் சும்மா நிறுத்துறா. உன்ற வீடு தேடி சம்பந்தம் பேச வந்த எங்களை அவமானப்படுத்துறது நீதான். இப்ப என்ன மாப்பிள மச்சான் உறவுமுறை வேண்டி கிடக்கு? பெருசா வந்துட்டானு. சரி அதை விடு. அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு காரணம் அந்த வேலை வீட்டுக்கு வந்ததுனாலதான். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் விட்டு போச்சு. மாப்பிள, வர்ற 3ஆம் தேதி என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிள இந்த ஊர் தான். கல்யாண பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. என்ன அந்த கல்யாணத்துல ஒரு வில்லங்கம்? டேய், உன்ற தங்கச்சி பேச்சு எடுத்தாலே வில்லங்கம் தானே. என்றா பிரச்சனை? மாப்பிள யாருன்னு தெரியுமா மாப்பிள? வேலனோட மாப்பிள. அப்படி போடு. இந்த ஒண்ணு போதுமே வில்லங்கத்துக்கு. ஏண்டா வேலன் தங்கச்சி விட்டு அனுப்பிச்சுட்டு உன்ற தங்கச்சி இன்ஸ்பெக்டர் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறிய? எவ்வளவு கேந்தி இருக்கணும் உனக்கு. ஆமா, இதுக்கு வேலன் சம்மதிப்பான்னு நினைக்கிறியா? அதுக்குதான் உன்னை தேடி வந்திருக்கோம் மாப்பிள. இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கட்டணும், வேலன் இந்த ஊரை விட்டு ஓட்டணும். அது உன்னாலதான் முடியும் மாப்பிள. ஏன்னா வேலன் இப்போ உனக்கு எதிரி. ஓ, நீ அப்படி ஒண்ணு சேரலாங்கிறியா? டே மாப்பிள, உன்ற மேல இருக்கிற விரோதம் எனக்கு வரப்பு கட்டின மாதிரிதான். ஆனா அந்த வேலை மேல வச்ச விரோதம் இருக்கு பாரு, அதுக்கு ஒரேடி அணகட்டி ஆகணும். இப்போ உன்ற தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன். என்ன, வேலனோட ஆள் சுந்தரி இருக்காளே, அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரே முகூர்த்தம் 2 கல்யாணம். எப்படி வசதி? கைதடா கைதட இல்லடா, கைய போடுறா. என்ன சொல்லட்டு தோங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டி தூக்கி கடத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது நீங்க என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க? சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? என்னங்க கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனியன. சரி மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப வந்தீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போறா. குடி கொடுப்பா. ஹலோ 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 டே அலல் கை இருக்குல்ல. அடடே வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மனே, ஐயாவுக்கு காபி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற? அத பாரு, போட காலையில் பாரு. ஏங்க, ஊருக்குள்ளார பெரிய மனுஷங்க, என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறல வாய் மூடி பாட வேளா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. பெரியவர் அவரோட அல்ல கையில சேர்ந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க. பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் வகுந்து ஓடும் ஆக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் வீட்டுக்கே வந்து ராசம் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலைனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்பனே இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான். சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நீ இவனு பேசினீங்களே, அதை நான் கேட்டேன். உன்னை கிடைச்சுனா நீ சொதிப்பிடுவேன். அதை ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுறதுக்குள்ள பெரும்பாட போச்சு. இல்லடா சங்க இல்லைங்களா? ஐயோ, இது பொண்ணு உட்கார வேண்டியடா, நீ எப்ப உட்கார்ற? ஆட இறப்பா, உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலனா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு உன் ஜாதகம் சொல்லுது, அவ ஜாதகம் சொல்லுது. எனக்கு அதுக்கு என்னவா என்னவா? அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ மண்டை போட்டுருவேன்னு அர்த்தம். சுத்தம் விவரம் இல்லாத உதவியா இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பந்தான் கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும். அவன் தான் இங்க இல்லையே. இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? கரெக்ட், அவ இருந்தாலும் கொடுக்க மாட்டான், அதான கட்டி வச்சுட்டு வந்திருக்கான்.
அதனாலதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி மனவரையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிக்கிட்டு இருக்கிய, நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா. இது ஏன் கையிற இப்போ என்னோட வயசுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா? லேசா பண்ணலாம். உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலாம். பொண்ணை கூப்பிடுங்க. ஐயரே சொல்லிட்டாருல, பொண்ணை கூப்பிடுப்பா. சுந்தரே. ஓம் கணானாந்த்வ கணபதின் தவாமஹே கவிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து. பொண்ணு மடியில உட்கார வைங்கோ. உட்காரம்மா. सर्वन्ते राजा वर्णो ध्रुवन्तेजो बृहस्पति इदञ्च प्रदष्पान्तित करिघादान रासप्वस्वतेः सौन्दर्ये प्रतीमतो सुन्दरोत्रे दय नमः प्रादिष्टस्थित कनिघादान सतो पुष्पं पुष्पेदया दयमस्तु प्रतिष्ठ बृन्दाय नमेम. पुष्पத்தை எடுத்து அவர் தலைமையில் போடமா. சதாம் பகுதி கமாயோகோ. சாமி முடிஞ்சீங்களா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அம்மா எல்லாம் முடிஞ்சுதாம்மா? எந்திரிச்சுக்க. டேய் போய் வேலை பாரு. எங்க போறது? தாலி கட்டணும்ல. தாலியா? யூ நோ சான்ஸ்கிரிட்? ஐயர் சொன்ன மந்திரமெல்லாம் என்ன கல்யாண மந்திரம் நினைச்சிட்டியா? ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா. இவளை நான் தத்தெடுத்துட்டேன். இப்ப சுந்தரி என் மக. இதோ இவர் தான் என்னுடைய கோ பிரதர். என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா? ஏலே சுந்தரி என் மகள்னா இவனுக்கு என்ன ஆகணும்? கூட பிறந்தவ. கூட பிறந்தவ கழுத்துல எவனா தாலி கட்ட எப்படி முடியா? சொல்ற அந்த கூறி கிட்டவங்கடா. இங்க பாரு, நீ செஞ்சது எதுவும் நல்லா இல்ல. சாமி நியாய அநியாயத்தை பத்தி யாரு பேசுறான்னு பாருங்க. இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலைன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவ கழுத்துல வந்து தாலி கட்டியிருப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க சொல்லுங்க நியாயத்தை. நீங்க செய்தது நியாயம் தாங்க. அப்புறம் என்ன கண்ணே அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. கை கூட அட கூட செஞ்சுட்டு கை வேறையா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாற்றணும் பாத்தியா? அது போதும். போடா போய் மச்சா காலில் போ. எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல. என்னை வேணா ஏமாத்திரலாம். வேளா உன் தங்கச்சி புருஷனுக்கு 2வது கல்யாணம் மலை கோயில்ல நடக்க போகுது. முடிஞ்சா போய் நிறுத்திக்க. கால்ல விலங்க மாட்டிட்டு பேசுறீங்களா பொட்ட பசங்களா? விலங்கு மட்டும் என் கால்ல இல்லாத இருந்தது, இந்நேரம் நீங்க எல்லாம் லாக்அப்ல தான்டா இருந்திருப்பீங்க. கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இந்த போலீஸ்கார விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மாப்பிள நேரம் ஆகுது. முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு. என் உயிரே போனாலும் சரி, இது நடக்காது. ஆட என்னங்க மாப்பிள பைத்தியமா பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துல? டேய் அட்டால போட. உங்க உசுர எடுக்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது. அப்படி ஒரு உசுர பணைய வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க. இந்த உசுர எப்படி? டேய் கையெடுறா. உன்ற துப்பாக்கி கரெக்டா சுட்டுரும். என்னன்னு இது? குருவம்மா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த வேணும் கூட சொன்னல, இப்படியும் நடத்தலான்னு தெரிஞ்சுக்கோ. உன்ற பையன் பிடிவாத்த விட்டான்னா சரி. இல்ல வேண்டாம், எங்க அத்தையை விட்டுருங்க. ஏன் உசுரை எடுத்துக்குங்க. என்னங்க இந்த கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணைய கட்டிக்கிட்டு நல்லா இருங்க. அத்தையை காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற வழியே தெரியல. மாப்பிள்ள ஒரு மருமகளுக்கு இருக்கிற பாசம் மகனுக்கு இல்லையேன்னு ஊருக்குள்ள 4 பேர் கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த தாலியை என்ற மகள்களத்துல கட்டி எனக்கு மருமகன் ஆயிருங்க. வேண்டாப்பா செல்வம், இது ஏற்பாடு பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிடு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. என் மருமக லட்சுமிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா, நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி, சட்டத்தை காப்பாத்துறனா இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். இத பாரியா, நம்ம நாட்டுல ஒரு தாலி தாங்கிற பண்பாடு பொம்பளைக்கு மட்டும் இல்ல, அதை கட்டுற ஆம்பளைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு தாலியை நான் லட்சுமி கழுத்துல ஏற்கனவே கட்டிட்டேன். புதுசா ஒரு தாலியை எடுத்து நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டேன். மாப்பிள்ள எனக்கு தாலி தூக்கி பசுக்கு நெருப்புல போட்டீங்க. அட புது தாலி வேண்டான்னு சொல்லியிருந்தா பழைய தாலி ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. ஒரு தாலி தான் கட்டுவீங்களோ? ஏய், இவன் ஏற்கனவே கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது. அதை அவுத்து இவன் கையில கொடு. சுத்த முட்டா பையலா இருக்கிறிய. உங்க அம்மா துப்பாக்கி போட நிக்கிறான்ல. டேய் கழட்டா தாலிய. வேண்டாம். டேய் என்னடா பம்பற? மலார் புடிக்கிட்டு வாடா. டா புடிங்கடா. டேய் குட்டு போடாதீங்க, குண்டு இருக்குதுங்க.
டே என்ன இங்க நின்று சவுண்ட் விட்டுருக்க? நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிங்க வா. இன்னைக்கே உன்னை வச்சு நான் எப்படி சொல்றேன்னு கத்துக்கிறேன். என்ன இதோ அவசரப்பட்டிய வேலை. நான் அவசரப்படலைன்னா என்ற தங்கச்சி விதவையா இருப்பாளுங்க. அம்மனி வாழா வெட்டிய வந்தப்பவே அதை என்றனா தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமா என்ற தங்கச்சிய விதவை குளத்துல பார்க்கவே முடியாதுங்க ஐயா. குருவம்மா, உன் புருஷனை வேலை கொண்டுட்டதுனாலதான் கொலைகாரன் தங்கச்சின்னு உன் மருமகளை வருத்த, வேலனையை வருத்த. இப்போ உன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலைவே பண்ணிருக்கான். இப்பவாவது நீ அவனை மனுஷனா மதிக்கிறியா இல்ல கொலைகாரனே நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருப்பா. மாப்பிள்ள, நான் இப்ப செஞ்சது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்ற தங்கச்சிக்கா நான் செய்யற ஒவ்வொரு காரியம் நல்லதுக்கா தானுங்க இருக்கும். செல்வம், அவர் தடுக்காதீங்கம்மா. அவர் கடமை அவர் செய்யட்டும். மாப்பிள்ள, துண்டு உன் தோலை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்னையே விட்டுட்டு போன மாதிரி இந்த துண்டு எப்பவும் உன் தோல்ல தான் இருக்கணும்.
அண்ணா